இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கூறுவது, முதலாவதாக முன்மதியுடன் நடந்து கொள்வது. பொதுவாக அத்தி மரத்து தளிர் விடுவதை கண்டு அது பழுத்து விட்டதா என்று நாம் அறிகிறோம். அதே போல நம் சுற்றியுள்ள காலங்களையும் குறிப்பாக மனிதர்களையும் அறிய வேண்டும். கடவுள் இங்கு முன்மதியுடன் நடந்து கொள்வது என்பது கூறுவது, மனிதர்கள் நம்மை ஏமாற்றக்கூடும். நாம் முன்மதியுடன் தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு என்று நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். கடவுள் நமக்கு ஞானத்தையும் கொடுத்துள்ளார், அறிவையும் கொடுத்துள்ளார். அதே போல் நாம் எது சரி எது தவறு என்று அறிந்து எது சரியான வழியோ அதன் வழி நாம் நடக்க வேண்டும். இரண்டாவதாக, இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்கும் போதுதான் நாம் வெற்றி அடைவோம். குறிப்பாக நாம் மோசேயின் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளும் போது, மோசே 40 பகலும் இரவும் ஆண்டவரோடு ஒன்றித்து மலையில் இருந்தார். அவர் வந்தபோது அவர் போர் சென்ற இடமெல்லாம் வெற்றி கொண்டார். மோசேக்கு அடுத்து யோசுவாவும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அதிக நேரம் ஜெபத்தில் இருந்தபோது அவர் சென்ற போரில் எல்லாம் வெற்றி அடைந்தார். நாமும் எப்போதெல்லாம் ஜெபத்தில் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் சரியான வழியை தேர்ந்தெடுப்போம். சரியான வழியை நாம் தேர்ந்தெடுக்கும் போது கடவுளோடு ஒன்றித்து வாழ நம்மளுக்கு அழைப்பு விடுக்கிறோம். எனவே சரியான வழியை தேர்ந்தெடுத்து புனிதத்தில் வளருவோம். ஆமென்.